அம்மா பேசுகிறேம்மா. கருவேட்டு குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சோம்பு, சீரகம், வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டுமா போட்டு நல்லா வதக்கிடுங்கம்மா. தக்காளி கொஞ்சம் நல்லா போட்டுங்கடாம்மா. ஒரு 3-4 தக்காளி போட்டதாம்மா நல்லா குழம்பு ஆகும்டா. நல்லா வதக்கிட்டு அவரைக்காய், முள்ளங்கி நல்லா பொடியை கட் பண்ணி போட்டு வதக்கிங்கடம்மா. கத்திரிக்காய் போடும்போது கட் பண்ணுங்கடா. எண்ணெயில் போடும்போது கட் பண்ணிங்கன்னா கலர் மாறாது நல்லா இருக்குண்டாம்மா. அதையும் போட்டு பொடியை கட் பண்ணிவிட்டு வதக்கிங்கடாம்மா. சிறிதளவு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்கம்மா. நெத்திலி கருவாடுமா. இந்த கருவாடு நல்லா தலையெல்லாம் கிள்ளிட்டு நல்லா கை விடுங்கடாம்மா. அதில் நிறைய மண் இருக்குண்டா. அதை கை விட்டு நல்லா இதையும் போட்டு வதக்கிங்கடாம்மா. மாங்காய் கட் பண்ணி போட்டுங்கடா. மாங்காய் திட்டமாகவே போட்டுங்கடா. ரொம்ப புளிப்பு வேணாம். போட்டு அது கூடவே மொச்சக்கொட்டை, வேர்க்கடலை போட்டு நல்லா விசில் 3 விசில் வச்சு எடுத்துங்கடாம்மா. போட்டு அதையும் வதக்கிடுங்கம்மா. மிளகாத்தூள் போட்டுங்கடா. மிளகாத்தூள் கொஞ்சம் காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லா இருக்குண்டாம்மா. அது கூடவே லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுடுங்கடா. இதை கரைச்சி வச்சுட்டு இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். சளி பிடிச்சிருந்தாலும், இரும்பல் இருந்தாலும், தலைவலி இருந்தாலும் இந்த நெத்திலி கருவாடு அவ்வளோ நல்லா இருக்கும்மா. உடம்புக்கு அந்த தலைவலிலாம் விட்டு போயிடும்மா. கருவேட்டு குழம்பு செஞ்சுட்டு அது நல்லா வந்த பிறகு பதமான பிறகு திருப்பி 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வடகம், காஞ்ச மிளகா, பூண்டு, பெருங்காயம், மெழுகு, சீரகம் போட்டு இதை சாப்பிட்டு பாருங்கள். அந்த தலைவலி தும்பல் எல்லாமே பறந்து போயிடும்டா. இது ஆடி மாதம் வந்தால் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்மா. இந்த கருவேட்டு குழம்பு செஞ்சுட்டு இதை சாப்பிடுவோம். கும்பம் போடுவாங்கடா. கும்பம் போட்டு கூ ஊற்றி பொங்கல் வச்சு கும்பம் போட்டால் அவ்வளோ அம்மனுங்களுக்கும் பிடிக்கும், நமக்கும் பிடிக்கும்டா. இந்த தலைவலிலாம் பறந்தே போயிடும்டா. இதை சாப்பிட்டு பாருங்கடா. இது தாம்மா அம்மாவோட டிப்ஸ்டாம்மா.